நெல்லு. நீ எங்க போற? நான் எங்கேயாவது போறேன். அதை கேட்க நீங்க யார்? நான் யாருன்னு என் தம்பி பாசு மட்டும் ஒண்ணும் சொல்லல. நீ ஏன் அழுகுற? அப்படின்னா களங்கமில்லாத என் காதலை ஏத்துக்க உனக்கு இஷ்டம் இல்லையா? உன் இதயத்துல குடியிருக்க எனக்கு நீ அனுமதி கொடுக்க மாட்டியா? நீங்க என்னை விரும்புறது பெரிய தவறு. எங்க தவறு? ஒரு பெண்ணுக்கு ஆண்துணை அவசியம் தானே. அந்த துணைவன் நானா இருக்க கூடாதா? அதுவும் உன்னை ஆபத்திலிருந்து காப்பாத்தின நான் உன் துணைவனா இருக்க கூடாதா? நல்லா யோசிச்சு பாரு. நீ கல்யாணமாகாத பெண்ணுதானே. உன்னை நான் விரும்புறதுல என்ன தவறு இருக்குது? ஒரு பெண் கல்யாணம் ஆகாம இருக்கலாம். அவ மனசு தெரிஞ்சுக்காம நீங்க அவளை விரும்புறது நியாயமா? எனக்கும் யாரையாவது காதலிச்சிருக்கிறியா? அன்புக்கு பாத்திரமான அதிர்ஷ்டசாலி யாரு? சொல்லு சொல்லு. இல்ல இல்ல, நான் யாரையும் காதலிக்கிறேன். நான் யாரையும் காதலிக்கவே இல்லை. எனக்கு தெரியும். நீ ஒரு பனித்துளி, பரிசுத்தமான அழகு கோயில். அதனாலதான் என் மனசை நான் உங்ககிட்ட பறி கொடுத்தேன். என் காதல் வெறும் வர்ணனையாலையும் வார்த்தை ஜாரத்தாலையும் காட்டுன்னு நினைக்காது. நீ சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லு. எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி உன் பெற்றோரை கலந்து பேசி இந்த ஊரறிய உலகமறியும் உன் கழுத்துல தாதி கட்டி உன்னை நான் மனைவி ஆக்கிக்கிறேன். உன்னோட குதூகரமா குடும்பம் நடத்துறேன். இது உறுதி. சொல்லு சொல்லு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன செய்வேன்? நீங்க நினைக்கிற அப்படி நடக்காது. நீ அப்படி சொல்லாத. எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா என் தம்பி வாசுவுக்கு கல்யாணம் நடக்க. மூத்தம் இருக்கும்போது இளையவனுக்கு கல்யாணம் செய்ய முடியாதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. ஒரே சமயத்துல இந்த ஊரே அதிசயிக்க முடியாது எனக்கும் என் தம்பிக்கு கல்யாணத்தை செஞ்சு பார்க்கணும்னு எங்க அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை நீ கெடுத்துடாது. என் தம்பியுடைய நல்வாழ்வுக்காக, அவனுடைய சந்தோஷத்துக்காக நம்ம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கத்தான் வேணும். செஞ்சுக்கத்தான். இதுக்கு மேல என்னால விளக்கமா சொல்லவே முடியாது. என்னாலயும் ஒண்ணு சொல்ல முடியாது. என்னை விட்டுட்டு நீ போதா? என்னை விட்டுட்டு நீ போதா? நீடா உத்தமே, நீடா யோசியே, அயோக்கிய பயலே, பஞ்சமா பாதகங்கள் நீ, தசமஹா பாதக, நீடா குடும்ப தலைவன். அப்பா அப்பா அப்பான்னு என்ன கூப்பிடாதே. அயோக்கிய பயம் அவனே. தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு கைப்பிடிச்சா இருக்கிறேன். அப்பா கிட்ட நீ பறிச்சு பேசலையே. இவதாப்பா அந்த பொண்ணு. இவதான் சீதா, உன் தம்பிக்கு மனைவியாக போறவன். என்னம்மா சொன்னீங்க? ஆமாப்பா, இந்த பொண்ணு சீதா. என்னம்மா சொன்னீங்க? அப்பா கிட்ட நான் பறிச்சு பேசுறது இந்த பொண்ணுக்காகத்தானா? என்னம்மா சொன்னீங்க? என் தம்பிக்கு மனைவியாக வேண்டிய பொண்ணு இந்த பொண்ணுதானா? இந்த பொண்ணுதானா? இந்த பொண்ணுதானா? ஐயோ என் தம்பி நான் சொல்லல. நீயாவது சொல்லி இருக்க கூடாதா? நான் தான் உங்க தம்பியின் காதலை சீதான்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? சொல்லி இருக்க கூடாதா? ஐயோ அம்மா, நான் என்னம்மா செய்வேன்? நான் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் செய்து வாங்கிட்டாரு. சத்தியம்? என்ன சத்தியம்? என்ன பாவி ஆக்கிறதுக்காக என் தம்பி கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்தியா? என்ன துரோகி ஆக்கிறதுக்காக என் தம்பி கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்தியா? ஐயோ ஐயோ, நான் மோசம் போயிட்டனே, நான் மோசம் போயிட்டனே. ஐயோ கடவுளே, என் வாழ்க்கை இப்படியா முடிக்கணும்? அப்பா, இதை யாருமே
யாருமே தடுக்காதீங்கப்பா, என்னை யாருமே தடுக்காதீங்கப்பா, என்னை யாரும் தடுக்காதீங்கப்பா. நான் பெரியவன் இல்லப்பா, நான் பெரியவன் இல்லை, ரொம்ப சின்னவன், அற்ப புத்திக்காரன், அயோக்கியன். அப்பா, அண்ணனுக்காக தான் காதலையே தியாகம் செய்ய துணிஞ்சானே என் அருமை தம்பி வாசு, அவன் தான்ப்பா பெரியவன், அவன் தான்ப்பா பெரியவன். அப்பா, அந்த உத்தம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாப்பா என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த உத்தம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாப்பா என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். தம்பி, தம்பி, தம்பி வந்தா வந்துட்டியா தம்பி, வந்துட்டியா? செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி நம்ம காதல் விஷயத்தை அண்ணங்கிட்ட சொல்லி அவர் சாக நிலைக்கு ஆளாக்கிட்டியே. என் அண்ணன் ரத்தத்தை குடிச்சு வந்த பேரை அந்த பொண்ணு ஒண்ணும் சொல்லுங்க. உங்க அப்பா வந்து சொன்ன பிறகு உங்க அண்ணனுக்கு விஷயமே புரிஞ்சதுடா. ஆமாம்மா, தம்பிக்கு மனைவியாக வேண்டியவள் விரும்பின குத்தத்துக்கு அண்ணா எனக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருச்சுப்பா. இல்லை இல்லை, எனக்கு தான் தண்டனை கிடைக்கும். உங்களுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். சீதா, நீ இல்ல காரணம், எல்லாம் நான் தான். ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் கெட்டு போறதுக்கும் காரணம் குடும்ப தலைவன். நான் சரியா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நீ காதலிச்ச பொண்ணுன்னு தெரியாம நான் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அண்ணா, அண்ணா, இனிமே நான் இருக்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்பா இருந்தும் நீங்க தானே குடும்ப தலைவனா இருந்தீங்க. அண்ணா, அண்ணா, நீங்க இல்லாம நான் என்னன்னா செய்வேன், நான் என்னதான் செய்வேன். அண்ணா, கவலைப்படாத தம்பி, என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். தம்பி, அண்ணா, அம்மா சீதா, தம்பி, ரெண்டு பேர் ஒருவரா இருந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தும்.